கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலை 17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு விசுவாச பயணம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. ஆரம்ப உற்சாகமும் எதிர்காற்றும். உண்மை என்னவென்றால், வாழ்க்கையில் ஆரம்பிப்பது எளிது, ஆனால் அதை முடிப்பதுதான் மிகப்பெரிய சவால். படகின் பயணம் போல மனித வாழ்க்கையானது துவக்கத்தில் அதிக உற்சாகத்தோடு படகை நீருக்குள் தள்ளும். இது போல நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் அதிக விசுவாசத்தோடும் உற்சாகத்தோடும் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஆனால் இந்த ஆரம்ப உற்சாகம் மட்டுமே நம்மை கரை சேர்க்காது. படகானது சிறிது தூரம் சென்ற பிறகு எதிர்காற்றினால் முன்னேறி செல்ல மறுக்கிறது. இது போல துன்பம், சோதனை என்னும் எதிர்காற்றும் நம் வாழ்வில் வீசும் போது நம் ஆவிக்குரிய வாழ்க்கை முடங்கிவிடுகிறது. ஆனால் இந்த சோர்வு துன்பங்கள் மத்தியிலும் படகில் துடுப்பு போடுவதை நிறுத்தாமல் வேதனைகள் மத்தியிலும் இலக்கை நோக்கி தொடர்வதே நம்மை அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறது. இதுவே முடிவு பரியந்த நிலைத்திருத்தல். உறுதியான நங்கூரமே வெற்றிக்கு அடிப்படை. பவுல் என்னும் மாலுமி ஓட்டிய கப்பல் இலக்கை அடைந்தது எப்படி? பவுல் அப்போஸ்தலரின் வாழ்க்கை பயணத்தில் சிறை, அடி, உபத்திரவம் என கொடிய புயல்கள் வீசின. ஆனாலும் அவருடைய கப்பலை இந்த பெருங்காற்றால் அசைக்க முடியவில்லை. ஒரு முறை கைதியாக கப்பல் ஏறின பவுல் அப்போஸ்தலர் கப்பலுக்கு கேப்டனாக செயல்பட்டார். அவர் தன் நம்பிக்கையை கிறிஸ்து என்னும் உறுதியான நங்கூரத்தின் மேல் நிலைநிறுத்தினார். வார்த்தையினால் விவரிக்க முடியாத சவால்கள் அவரை உடைத்த போதும் உள்ளான விசுவாசம் உடையவில்லை. அதுவே அவரை இலக்கை நோக்கிய பயணத்தில் நிலைத்திருக்க செய்தது. உங்கள் விசுவாச படகு எத்தகைய கோர புயல்களை சந்தித்தாலும் பவுலை போல உங்கள் நங்கூரத்தை இயேசுவின் மேல் உறுதியாய் போடுங்கள். உறுதியாய் இறுதி வரை போராட்டங்கள் மத்தியிலும் முடிவு பெறுது நிறுத்திடுங்கள். நித்திய கிரீடத்தை சூடிக்கொள்ளுங்கள்.